வெல்கம் டு சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன். நம்மளுடைய சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன்ல இருந்து அடுத்து நாங்கள் கண்டக்ட் பண்ண இருக்கக்கூடிய ஆன்லைன் கோர்ஸ் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் இன் டேலி பிரைம். இந்த இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் இன் டேலி பிரைம் கோர்ஸ்ல நீங்க என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ட்ரேடிங் ஆர்கனைசேஷன் இல்லை அப்படின்னா ஒரு மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன்ல நடக்கக்கூடிய இன்வென்ட்ரியோடைய காஸ்டிங் அண்ட் காஸ்டிங் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர்ஸ் ரிலேட்டடா நீங்க ஃபுல்லாவே வந்து லேர்ன் பண்ண போறீங்க. ஸோ இதுல என்னென்ன டாபிக்ஸ் நாங்க வந்து கவர் பண்ண இருக்கோம் பாத்தீங்க அப்படின்னா, மெட்டீரியலை எப்படி கிளாசிஃபை பண்றது, அதாவது எந்த மாதிரி நம்ம குரூப்பிங் நம்ம யூஸ் பண்ணலாம், அட்வான்ஸ்டு கேட்டகரைசேஷன் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு டேலியில இருக்கு அப்படிங்கிறத பத்தின ஒரு டீடைல்டு இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம். அடுத்து மல்டிபிள் லொகேஷன்ஸ் ஹேண்ட்லிங் நம்ம வந்து பண்ணலாம். ஒவ்வொரு லொகேஷனுக்குமான ஸ்டாக்கோடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கு, அதை எப்படி நம்ம வந்து அனலைஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத இந்த செக்ஷன்ல நம்ம டீட்டெயில் நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்து P2P ப்ராசஸ் ரிலேட்டடா டேலியில என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்கு, எந்தெந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட் நம்ம வந்து பண்ண போறோம் அப்படிங்கிறது. அதாவது P2P அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, ப்ரொக்யூர்மெண்ட் டு பேமெண்ட் ப்ராசஸ். ஸோ பர்ச்சேஸ் ஆர்டரா இருக்கட்டும், மெட்டீரியல் ட்ராக் பண்றதா இருக்கட்டும், அதுல இருக்கக்கூடிய ரிஜெக்ஷனை எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ண போறோம், அதுக்கடுத்து அதுல இருக்கக்கூடிய அக்கௌண்டிங் இன்வாய்சஸ் என்ன, டாக்ஸ் இன்வாய்சஸ் என்ன, அதுக்கடுத்து ரிஜெக்ஷன்ஸ் எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்றது, ஒவ்வொரு ஆர்டர் ப்ராசஸையும் நம்ம வந்து எப்படி நம்ம வந்து ரிப்போர்ட்டிங் நம்ம பண்ணலாம், அதுல என்னென்ன மாதிரியான டிஃபிகல்டிஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து இருக்கு டேலியில அப்படிங்கிறத பத்தின டீடைல்டு இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து இந்த மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட் ப்ராசஸ்ல நம்ம வந்து டீடைலா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அடுத்து ஃபேக்டரிஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷனுக்கான பிளானிங் என்ன, ப்ரொடக்ஷன் ஃப்ளோ எப்படி நம்ம வந்து டேலியில செட் பண்றது, அப்படி ப்ரொடக்ஷன் பண்ணும்போது இன்ஹவுஸ் ப்ரொடக்ஷனா இருந்தா எந்தெந்த மாதிரியான வவுச்சர்ஸ் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும், அதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஒரு சில ஆர்கனைசேஷன்ல ப்ரொடக்ஷனை வந்து அவுட் சோர்ஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிற பட்சத்திலையும், அல்லது வெளியில இருந்து ப்ரொடக்ஷனை அவுட் சோர்ஸ் நாம எடுத்து பண்றோம் அப்படிங்கிற பட்சத்திலையும் ஃபேக்டரியில என்னென்ன மாதிரியான இந்த ஜாப் ஒர்க் ஆர்டர் ப்ராசஸ் இருக்கு, அதுல ஜாப் ஒர்க் ஆர்டர் இன் ப்ராசஸ் என்ன, ஜாப் ஒர்க் ஆர்டர் அவுட் ப்ராசஸ் என்னென்ன இருக்கு, அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர்டு என்னென்ன, தென் ரிப்போர்ட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தின ஒரு டீடைல்டு இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து இந்த அவுட் சோர்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் ரிலேட்டடாகவும் ஜாப் ஒர்க் ஆர்டர் ப்ராசஸிங் ரிலேட்டடாகவும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அடுத்து மெட்டீரியலுடைய பேட்ச் அண்ட் எக்ஸ்பைரி டேட் வந்து இருக்கு உங்களுடைய ஃபேக்டரியில, அல்லது நீங்க மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய அல்லது வாங்கி விற்கக்கூடிய ட்ரேட் குட்ஸ்ல பேட்ச் அண்ட் எக்ஸ்பைரி டேட் டீடைல்ஸ் நீங்க ட்ராக் பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல டேலி இந்த ஃபீச்சர்ஸ் ரிலேட்டடா என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ்னா டேலியில இருக்கு, தென் அதை எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்றது, அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் அண்ட் ரிஜிஸ்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து டீட்டெயிலா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இந்த செஷன் வர்ற 9th அக்டோபர்ல இருந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஈவினிங் 7 to 8 வந்து இந்த செஷன் அப்படிங்கிறத நாங்க கண்டக்ட் பண்ணிருக்கோம். இதோடைய டோட்டல் ஃபீஸ் எவ்வளவு பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி 3600 பெர் ஹெட். நீங்க ஜாயின் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டட் இருக்குங்கிற பட்சத்துல டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய என்ரோல்மெண்ட் ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணுங்க. எங்களோட அட்மிஷன் டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு உங்களுடைய அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. தென் ஜாயின் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு நாளும் நாங்க கண்டக்ட் பண்ண அந்த செஷனுடைய ரெக்கார்டிங்ஸ் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு உங்களுக்கு டைரக்டா நாங்க சென்ட் பண்ணிடுவோம். ஒருவேளை நீங்க கிளாஸஸ் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா இந்த ரெக்கார்டிங்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ரெக்கார்டிங்ஸ் நீங்க மோர் தென் 1 இயர் நீங்க அக்சஸ் பண்ற அளவுக்கு வந்து இந்த ரெக்கார்டிங் டேட்டா வந்து நாங்க மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ உங்களுடைய இந்த ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கும் வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் ஒவ்வொரு நாளும் நாங்க கண்டக்ட் பண்ற இந்த செஷனை பேஸ் பண்ண நோட்ஸ் அண்ட் உங்களுக்கு PDF ஃபார்மேட்ல உங்களுக்கு நோட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அதுவும் உங்களுடைய ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டட் இருக்கு அப்படின்னா இமிடியேட்டா நீங்க என்ரோல்மெண்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க, உங்களுடைய அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம செஷன்.